ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். T20 வேர்ல்ட் கப் வழக்கம் போல தான் திரும்ப திரும்ப சொல்கிறதா நல்லபடியாக போயிட்டுருக்கு. சூப்பர் 8 மேட்சஸ்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேற்று ஒரு நல்ல மேட்ச் யூஎஸ்ஏ vs ஆர்எஸ்ஏ நல்லா சூப்பராக போச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியாக வந்து யூஎஸ்ஏ விட்டு கொடுக்கல. அவங்க வந்து ஒரு கண்டிப்பாக அவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்க பாகிஸ்தான் கூட வின் பண்ண வந்து ஒரு ஃப்ளூக் இல்லை அப்படிங்கிறத அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட. இருந்தாலும் ஒரு மற்ற ஒரு 5 to 6 பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவங்க கொஞ்சம் இன்னும் அந்த விக்ட்ரி மார்ஜினை தாண்ட முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி அவங்க நல்ல ஒரு டீமு நல்லா சூப்பராக விளாண்டாங்க. நேற்று ஒரு 194 டார்கெட்டே அவங்க விட்டு கொடுக்கல. இத்தனைக்கும் அவங்க 77 ஃபார் 5 70 ஆமாம் 77 ஃபார் 5 விட்டாங்க விக்கெட்டு. அப்படி இருந்தும் கூட அவங்க நல்லபடியாக இதுவரையாக கொண்டு போய் ஒரு 19 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். கவுஸும் ஹர்மித் சிங்கு 2 பேருமே நல்லா சூப்பராக அடித்தாங்க இடையில. இதில் இவங்க யூஎஸ்ஏக்கு மெயினாக முக்கியமான லாஸ்னால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், மொனக் பட்டேலோட ஒரு லாஸ் தான் அவங்களுக்கு. ஏன்னா மொனக் பட்டேல் வந்து ஒரு நல்ல பிளேயரு, நல்ல ஒரு காமான பிளேயரு. அவரோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்க டீமில் ஒரு கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணோம். அவர் இல்லாதனால அவருக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி. ஸோ அவர் இன்னும் ரெக்கவர் ஆகலை. ஸோ அடுத்த மேட்ச்சில் அவர் வந்து அது யூஎஸ்ஏக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா யூஎஸ்ஏக்கு இன்னும் அடுத்த 2 மேட்சுமே பெரிய மேட்ச்சு. இங்கிலாந்து கூட ஒன்று, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒன்று. ஸோ அதில் எப்படி அவங்க தாக்கு பிடிப்பார்கள் அப்படின்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி நல்லா நேத்ரவல்கர் வழக்கம் போல் சூப்பராக போட்டார். 4 overs 21 for 2. அவர் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மொமெண்டம் ஒரு மேட்ச்சில் அப்படியே க்ரியேட் பண்ணி அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். மற்றவங்களாம் ஒரு ஆன் மேட்ச், ஒரு ஆஃப் மேட்ச், பாரம் நியூஸ் 94 அடிச்சா, அடுத்து 26 அடிச்சா, அதுக்கப்புறம் அடிக்கல. அது மாதிரி ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக போகிறாங்க. ஆனால் நேத்ரவல்கர் மட்டும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஎஸ்ஏக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காரு. 4 overs 21 for 2. நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆங்கிள் வந்து அவர் சூப்பராக கொண்டு போகிறாரு. சும்மா குண்டக்க முண்டக்க போடாமல் கரெக்டாக அந்த அவே ஸ்விங்கு ரைட்டாக அரவுண்ட்லேருந்து வந்து அப்படியே அவுட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே ஒரு ஆங்கிள் நல்லா அதை யூஸ் பண்ணி நல்லா சூப்பராக போடுறாரு. அவருக்கு நேற்று ஹர்மித் சிங்கும் ஸ்பின்னில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். அவர் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். மற்றபடி யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ரீசா கண்ட்ரிக்ஸ் ஒரு 4 அடிச்சாங்க. மற்றபடி அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பித்தாங்க. ரீசா கண்ட்ரிக் அவுட் ஆனதுக்கப்புறம் டிகாக்கு என்ன நடந்தது அந்த இடத்துல தலைவன் போடா அப்படின்னு சொல்லிட்டு படம் பிறந்துட்டான். ஒரு ஓவரில் 28 ரன்னு. டிகாக் இதுதான் உங்கள் கேம். ஆமாம், இதை விட்டு சும்மா பயந்துக்கிட்டு அது பண்ணுற மாதிரி அடிச்சுக்கிட்டு நல்லா அடித்து விளாடுங்க வரட்டும். அது மாதிரி இதுதான் நேற்று டிகாக்கோட ஒரு இன்னிங்ஸ் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் இடையில டிகாக்கு அப்புறம் கொஞ்சம் கம்பேக் பண்ணாங்க இடையில யூஎஸ்ஏ. இது ஏன்னா யூஎஸ்ஏ வந்து ஒரு 9.5 overs 100 runs கொடுத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. பட் இருந்தாலுமே அவங்கள ஒரு 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே பெரிய ஒரு விஷயம் தான் யூஎஸ்ஏக்கு. கிளாஸன் கொஞ்சம் இடையில லாஸ்ட்டில் அடித்தார். அதனால தான் அவங்க 194 வளர்ந்தாங்க. இல்லைனா வந்து இன்னும் கம்மியான ஸ்கோர்லேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சுருண்டிருக்கும். மேபி யூஎஸ்ஏ கூட வின் பண்ணியிருக்கலாம். பவுலிங்கில் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ரபாடா, நாக்கியா 2 பேருமே ஃபயர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்துச்சு. நாக்கியாவும் நல்லா போட்டார். நாக்கியா ஒரு ஓவர் மட்டும் அவரோட 3rd over மட்டும் ஒரு 19 runs அடிச்சிட்டாங்க. மற்றபடி 3 overs நல்லா சூப்பராக தான் போட்டிருந்தார். ரபாடா செம்ம பயங்கரமாக போட்டிருந்தார். 4 overs 18 for 2 ஒரு பெரிய இன்னிங்ஸு. இவங்க எல்லாருக்கும் ஒரு 77 for 5 போனதும் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன நினச்சிட்டாங்க, ஓகே அவ்வளோதான் நம்ம தான் இன்மேல்ட்டு நம்ம தான் வின்னே, ஒரு 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிரோண்டா, ஆமாம் இல்லை ஒரு 80 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிரோண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே தான் தலைவன் கவுஸ் ஆட்டத்தை ஆரம்பித்தான். கவுஸ் ஓப்பனிங்கில் இருந்தார். இருந்தாலும் ஒரு எண்ணில் வந்து விக்கெட்ஸ் போய்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி ஓகே இப்போ ஒரு கடத்துக்கு மேலே வர வழியில் டேக்காக தான் பண்ணணுன்ற ஸ்டேஜில் நல்லா சூப்பராக அடிச்சார். அவர் ஹர்மித் சிங் நல்லா சப்போர்ட் பண்ணார். அவர் ஒரு 22 ball 38 runs நினைக்கிறேன். 2 பேரும் அடித்து ஒரு கடத்தில் ஒரு பெரிய ஹோப் கொடுத்துட்டாங்க. யூஎஸ்ஏக்கு நம்ம வின் பண்ணிடலாம் அந்த மேட்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்க. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்கலை. இதுதான் ஒரு யூஎஸ்ஏ வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டீமுக்கு வந்து நல்ல டஃப் கொடுத்தாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இதுவே ஒரு யூஎஸ்ஏக்கு கிடைத்த வெற்றிகரமான தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் இதான் வந்து யூஎஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சு. அடுத்ததான் இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம், நம்மளோட மேட்ச். இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் இன்றைக்கி நடக்குது நைட் 8 மணிக்கு. ரொம்ப ஒரு மேட்சஸ் போக சூப்பர் ஹிட்டு, அது செமிஃபைனல் போக இன்னும் எல்லாமே ஒரு க்ரூஷியல் மேட்ச் தான். ஒரு மேட்ச்சுமே க்ரூஷியல் தான். ஒரு மேட்ச் தோத்துட்டு இன்னொரு மேட்ச் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போக முடியாது. ஏன்னா நம்ம இப்போ ஆப்கானிஸ்தானு, அடுத்து ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் கூட ஆடணும். இதில் ஆஸ்திரேலியா ரொம்ப பெரிய டஃப்பான சைடு. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் இப்போ கரண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப ஆப்கானிஸ்தான் தான் அதுக்கப்புறம் டஃப்பான சைடு நான் நினைக்கிறேன். ஏன்னா
நல்லா விளாட்றாங்க எல்லாருமே. ஒரு ஓப்பனிங் பவுலிங்கில் இருந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட அவங்க கொஞ்சம் சொதப்பினாங்க, இருந்தாலுமே மற்றபடி அவங்களோட ஒரு கேம் நல்லாயிருக்கு. அவங்க ஒரு ஃபசல் ஃபருக்கி இருக்கட்டும், ஒரு குர்பாஸ் ஆகட்டும், அப்புறம் ரஷீத் கானு எல்லாருமே ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது அப்படி ஒரு ஆள் மட்டும் அவங்க நம்பி இல்லை. அதனால் முந்தி இருந்த ஆப்கான் டீமுக்கும் இப்போ இருக்க ஆப்கான் டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவரையே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை பீட் பண்ணதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு T20 இன்டர்நேஷ்னல்ஸில் பீட் பண்ணதே கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் அவங்க எதனா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை நடத்தினாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த மேட்சஸ்லாம் வின் பண்ணி ஆக வேண்டிய மேட்ச். 3 மேட்ச்சில் கண்டிப்பாக 2 மேட்ச் வின் பண்ணணும். தட் ஷுட் பி வித் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணிடலாம். என்னடா ஆஸ்திரேலியா பயம் காட்டுறீங்களா ஆஸ்திரேலியான்னு? அது மாதிரி அவங்களே அடிக்கிறோம். அம்மா அடித்து 3க்கு 3 வின் பண்ணிவிட்டு செமிஃபைனலில் போய் தோத்துட்டு வரோம். இதெல்லாம் நடக்குது ஒரு வட்டம். ஆனால் அந்த வட்டம் நடக்காமல் எப்படியாவது வின் பண்ணி கப் அடித்து கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம், நமக்கு நிறையா கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ 2 டீமில் என்ன பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 2 டீம்லேயும் பெருசாக சேஞ்சஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். கரீம் ஜன்னத்துக்கு பதிலாக இன்கேஸ் ஆப்கான் வந்து வேறு யாரையாவது ஒரு கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆப்கானிஸ்தான் வந்து அதே ஒரு 11ல் தான் போவாங்க. அந்த கரீம் ஜன்னத்தை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மற்றபடி வேறு யாரையும் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீமில் வந்து நான் திரும்ப குல்தீப் யாதவ், ஐ வாண்ட் குல்தீப் யாதவ். இன்றைக்கி குல்தீப் யாதவ்னா இந்த ஜஸ்டிஸ் ஃபார் குல்தீப் யாதவ் அப்படின்னு தான் நம்ம ஒரு இயக்கம் தான் ஆரம்பித்து குல்தீப் யாதவ் கூப்பிடணும் போல். அந்த மாதிரி ஏன்னா குல்தீப் யாதவ் ஒரு சூப்பரான பவுலரு, நல்ல ஒரு போத் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ரைட் ஹேண்டருக்குமே 2 சைடும் எடுத்துகிட்டு போகிற ஆள், அவுட் எடுத்துகிட்டு போகிற ஆள். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை இவங்க கூட்டு போயிட்டு அங்கே போய் சும்மா உட்கார வச்சுட்டு இதுக்கு அவனை கூட்டு போகணும், இதுக்கு அவனை இங்கேயே உட்கார வச்சுட்டு போயிடலாமே தலைவனை. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அன்ஃபேராக நான் நினைக்கிறேன் குல்தீப்புக்கு. ஏன்னா போலிங்கை பொறுத்தவரை நான் போத் அக்ஷர், ஜடேஜா, சிராஜ் இவங்க 3 பேரோடையுமே குல்தீப் வந்து நல்ல பவுலர் தான். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சிராஜ் ஓகே, சிராஜ் இப்போ கண்டிப்பாக ஒரு சிராஜ் ஒரு எப்போயாவது ஒரு 5 மேட்ச்சுக்கு 6 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச்சில் ஏதாவது ஒரு விக்கெட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் குல்தீப் எல்லா மேட்சஸ்லையுமே கன்சிஸ்டண்டாக அவங்களுக்கு அந்த 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். ஸோ குல்தீப்க்கு தான் நம்ம போனோம். சிராஜ் ஏன்னா இப்போ ஓகே, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா எனக்கு புரியுது, அவங்களோட ஒரு ஆல்ரவுண்டிங் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்து நம்ம அவங்கள எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் சிராஜ் என்ன ஆல்ரவுண்டரா? சிராஜ் ஆல்ரவுண்டர் கிடையாது. சிராஜை தூக்கிட்டு வந்து குல்தீப் கொண்டோம். நான் வந்து சிராஜுக்கு அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. சிராஜ் வந்து ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பவுலர், நான் அதை கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். பட் T20 வந்து அவர் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் போயிட்டே இருக்கிறார். ஸோ சிராஜ் வந்து T20 டெஸ்ட்லேயும் ஓடியிலே நல்ல பவுலர். பட் இதில் வந்து நான் ஒரு சிராஜ் வந்து பயங்கரமாக பேக்லாம் பண்ண மாட்டேன் T20 பொறுத்தவரை. ஸோ T20 குல்தீப் யாதவ் இன்னைக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக ஆடணும், எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்க மைண்டில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திடீர்னு ஜெய்ஸ்வாலை கொண்டுருவாங்களா? கொண்டு வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அது மற்றபடி பேட்டிங் ஆர்டர்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூபே ஓரளவு டீசெண்டாக ஆடினார் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ அதே தான் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிளேயிங் சேஞ்சஸ்லாம். அப்புறம் நம்ம நிறையா கேட்ட மாதிரி ரோஹித் சர்மா, கோலியோட கம்பேக் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸில், ஒரு டிஃபிகல்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸில் ஆடிட்டு இருந்தாங்க. யூஎஸ்ஏல ரொம்ப ஒரு அடிக்கிறக்கே கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா பிளேயர்ஸுமே தடுமாறினாங்க. இதர் ஃபிலம் கிளாஸனாக இருக்கட்டும், பாபர் அசாமாக இருக்கட்டும், ரிஸ்வானாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா, எல்லா பேட்ஸ்மேனுமே தடுமாறினாங்க. யாருமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அவங்க பிக்சர்ஸில் ஆட முடியலை. அது கூட அவங்களோட ஒரு ஃபெயிலியர் காரணமாக இருக்கலாம். என்ன அவங்க என்ன இந்த தெருவில் விளையாடுற பேட்ஸ்மேனா, இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேனா, எந்த பிச்சு கொடுத்தாலும் ஆடணும் அப்படின்னா அது எனக்கும் தெரியும். அவங்க இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன் தான், எந்த பிச்சு கொடுத்தாலும் ஆடி தான் ஆகணும். பட் ஒரு ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஸ்டார்ட் கிடச்சிச்சுன்னா அவங்க அப்படியே பிக்கப் பண்ணி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து எய்தர் ஃப்ரம் ரோஹித் சர்மா இல்லைனா வந்து விராட் கோலிக்கிட்டே இருந்து வரப்போகுது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் கிட்டே இருந்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 100 ரன்னு 2 ஓவரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் இப்போ ஒரு 100 ரன் அடிச்சு விட்டாயின்னு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் அது நடக்குமான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஒரு இன்ட்யூஷனில் 2 பேர்கிட்டேருந்து 2 பேரில் யாராவது ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு தூபேவோட ஃபார்ம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. தூபே போனாலும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த வட்டம் தூபே இங்கே வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ராஷித் கானாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், மேபி இவரை முஜிபுர் ஆடுவாரான்னு தெரில, முஜிபுர் ரஹ்மான் ஆடினா கூட 3 ஸ்பின்னர்ஸு. இந்த 3 ஸ்பின்னர்ஸுமே அடிச்சிருக்கிறாரு
தூபே. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க எவ்வளோ 12 ஓவர் ஸ்பின் அவங்கள போடாமலே வச்சுருப்பாங்களா, வேற ஆளை வச்சே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பாக அது முடியாது. அவங்க ஸ்பின்னு போட்டு தான் ஆகணும். மற்ற டீம் மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டிபெண்ட் சைட் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஸ்பின் டிபெண்ட் சைடு. ஸோ அவங்க ஸ்பின்னு போட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி தூபேக்கு ஒரு பெரிய சான்ஸு. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, தூபே வந்து அதை யூஸ் பண்ணி அடிக்கணும். இல்லை தூபே இன்னைக்கு அடிக்காமல் சும்மா அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தால் அது அவரோட லாஸ் தான். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் அவர் லைனில் காத்துட்ருக்காங்க, நிறைய பேர் அவரை தூக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ ட்ரால் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தூபே வந்து இன்றைக்கி அந்த ட்ரால்ஸ் எல்லாம் வந்து பண்ண விடாமல் எப்படி தடுத்து இது பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கணும். தென் ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு ஜடேஜா கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணும். ஜடேஜா வந்து நம்பர் 7 நம்பர் 8 அந்த மாதிரிலாம் செட் ஆகாது. இப்போ ஜடேஜா இருக்கிற இதுக்கு ஜடேஜாவுக்கு செட் ஆகாது நான் நினைக்கிறேன். பட் ஜடேஜா கண்டிப்பாக ஒரு நம்பர் 5ல் ப்ரொமோட் பண்ணி ஆடினாங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்புறம் அக்ஷர் பட்டேல் கூட ஓகே. என் தலைவர் ரிஷப் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணணும், இன்றைக்கி போட்டு பழகணும் ஆப்கானிஸ்தான். ரிஷப் பண்ணிட்டு ரிஷப் பண்ணிக்கிறது வந்து ஒரு செஞ்சுரி தான் நல்லா இருக்கும்ல. ஒரு வராது, ஆனால் ஒரு நப்பாசை தான். அது மாதிரி ரிஷப் பண்ணிக்கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறக்க நல்லா அப்படியே என்ஜாய். ஆமாம், ஆனந்தமாக இருக்கும். அது மாதிரி ரிஷப் பண்ணிக்கிட்ட இருந்து. ஆனால் வருமா அப்படின்னு தெரியலை. மேபி ஆனால் கண்டிப்பாக ரிஷப் பண்ணிட்டு அடிக்க தான் ட்ரை பண்ணுவார். ரிஷப் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த டொக்குன்னுலாம் வச்சுலாம் ஆடுறதே கிடையாது. தலை வந்து அடித்தா அடி இடிச்சா இடி தான். ஆமாம். ஸோ ரிஷப் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு பெரிய நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். வேறு எனக்கு தெரிஞ்சு தான். மற்றபடி வழக்கம்போல ஹர்ஷ்தீப்பும் பும்ராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்து என்னென்ன மேட்சப்ஸ்ன்னு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மெயினான மேட்சப் வந்து ஃபசல் ஃபருக்கி வர்சஸ் இந்தியன் ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. ஏன்னா ஃபசல் ஃபருக்கி ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, நல்ல ஒரு ஸ்விங் பண்ணுறாரு பாலை. இவங்க 2 பேத்துக்குமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கிட்ட வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வர அவங்க ஃபசல் ஃபருக்கி அட்டாக் பண்ண பார்க்கக்கூடாது. ரொம்ப அக்ரெசிவாக போய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க ஒரு ஃபசல் ஃபருக்கி கொஞ்சம் பார்த்து ஒரு ஓவர்ஸ் ஒரு 8 ரன்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டு அஸ்மதுல்லா ஒமர் ஜாய் அவங்க அட்டாக் பண்ணணும். ஏன்னா ஒமர் ஜாய் அவங்க ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ ஒமர் ஜாய் ஒரு நல்ல யங்ஸ்டர் தான், நல்ல ஒரு பவுலர். பட் இருந்தாலும் வந்து ஒரு த்ரெட்டு கிடையாது. ஒமர் ஜாயை தான் அவங்க அட்டாக் பண்ண பார்க்கணும் 2 பேருமே. ஒமர் ஜாயை போட்டு அடிச்சு இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 14, இந்த பக்கம் ஒரு 8-14 போனாலே அங்கேயே அது நம்ம கேமாக மாறிடும். ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் ஃபசல் ஒரு விக்கெட்டை. பட் எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். மேபி அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணி ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான். பட் அதில் வந்து விக்கெட் விட்டுறக்கூடாது. இவங்க வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி ஒரு 5 பால் 10 ரன் அடித்து ஒரு விக்கெட் இவங்களோட விக்கெட்டை லூஸ் பண்ணாங்கன்னா அதில் ஒரு இதுவே இல்லை. ஏன்னா ஒரு ஃபினிஷர் வந்து ஒரு 5 பால் 10 ரன்ஸ் 12 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகிறாருன்னா அது நல்ல விஷயம். பட் ஓப்பனர் வந்து அந்த மாதிரி அவுட் ஆகக்கூடாது. அது ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க பார்த்து ஆடணும். வேறு என்ன மேட்ச் அப்ஸ் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ரஹ்மானுல்லா குர்பாஸ் vs பும்ரா, இல்லைனா ஹர்ஷ்தீப் சிங். பும்ரா கூட கொஞ்சம் பும்ரா வர்றதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஹர்ஷ்தீப் அவர் அவுட் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கிட்டையும் நல்ல ஒரு ஸ்விங் பொசிஷன் இருக்குது, நல்ல ஒரு சீம் இருக்குது. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கு வந்து இன்றைக்கி குர்பாஸுக்கு கண்டிப்பாக ஒரு குடைச்சல் கொடுப்பாரு. குர்பாஸை வந்து ஹர்ஷ்தீப் சிங் அவுட் ஆகினாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். மற்ற வேறு ராஷித் கான் vs துபே, ஸ்பின்னர்ஸ் vs துபே, அது ஒரு பெரிய எப்பயுமே ஒரு காம்படிஷன் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் எப்படி ஆடுறாரு, எப்படி அவங்கள அடித்து தூக்குறாரா துபே, இல்லை அடி வாங்குறாரா? ஏன்னா இவங்க ஒரு ஸ்கொயர் கட் ஆடுற மாதிரி போட்டால் அதில் துபே கொஞ்சம் திணறாரு. அது அவங்களும் நிறையா பார்த்துருப்பாங்க. ராஷித் கானும் ஐபிஎல்லில் நிறையா ஆடினார். ஸோ அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்கொயர் கட் ஆடுற மாதிரி போட்டால் ராகுல் சௌஹர்லாம் விக்கெட் எடுத்தார் அவரை. அதை பார்த்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒரு பெயிட் மாதிரி போய் விழுந்துட்டாருலாம் கொண்டுமே பண்ண முடியாது. பட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வேறு யாரெல்லாம் இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா, எய்தர் ஃப்ரம் ரோஹித் சர்மா ஆர் கோலி, 2 பேரில் ஒரு ஆள் இன்றைக்கி கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் இருக்குது அவங்க கிட்டேருந்து. அப்புறம் குல்தீப் யாதவ் வரணும், சேட்டன் வரணும். அது மாதிரி குல்தீப் யாதவ் இன்றைக்கி வந்தே ஆகணும். குல்தீப் யாதவ் வந்தால் அது குல்தீப் யாதவ் செகண்டு. தேர்டு வந்து பும்ரா. இது நான் ஒரு முக்கியமான ஆளை பேச வாங்க, ஹர்திக் பாண்டியா தான் இப்போ வந்து அவர் நிறைய ஒரு ட்ரோல்ஸு அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஒரு சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா மேட்ச்லையும் டீசெண்டாக பவுலிங் போடுறாரு, ஒரு நல்ல ஹேண்டியாக பேட்டரி ஆடுறாரு. இருந்தால் அவர்கிட்ட இன்னும் பெரிய இன்னிங்ஸ்லாம் பேட்டிங்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப நல்ல பவுலிங் போடுறாரு. ஒரு நல்ல ஷார்ட் பால் பயங்கரமாக நல்ல வெல் டைரக்டடாக போடுறாரு. ஒரு நிறையா ஒரு ஸ்விங் பண்ணுறாரு பாலை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா தான் ஒரு பெரிய அசட்டு. நம்ம யார் சொன்னோம், எதர் ஃப்ரம் ரோஹித் ஆர் கோலி, அப்புறம் பும்ரா, குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட்,
ரிஷப் பண்ணிட்டு ஜடேஜா. நம்ம இன்னைக்கு ஒரு புதுசாக விட்டோம், அது மாதிரி ஜடேஜா ஒன்று. ஓகே, இதான் இந்திய டீமோட ஒரு 6 பிளேயர்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தானில் ரஹ்மானுல்லா குர்பாஸ், அவருக்கும் ஹர்ஷிப்புக்கும் ஒரு பெரிய பேட்டில் இருக்குன்னு சொன்னேன். பட் அந்த பேட்டில் அவர் சமாளிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ரஹ்மானுல்லா குர்பாஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம். ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஒன்று, ராஷித் கானு, இப்ராஹிம் சத்ரான், வேறு ரொம்ப கட்டஞ்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபசல் ஃபருக்கி, தென் 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 நபி இருந்தால் நபி கொஞ்சம் இந்தியா கிட்ட வந்து ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ நபி வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்தியாவோட ஃபீல்டிங் வந்து இதில் நல்லா இருந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்டில். நல்ல கேச்சஸ்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபீல்டிங்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய குடைச்சலாக இருக்கும். அதே மாதிரி இந்தியா இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க வெஸ்ட் இண்டீஸில் ஆடுறாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்குது. இந்தியாவுக்கு நிறைய வெஸ்ட் இண்டீஸில் ஆடி நிறையா பழக்கம் இருக்குது. நிறைய இப்போ எல்லா பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட இதர் ஃப்ரம் ரோஹித் சர்மா, கோலிலாம் நிறையா ஆடிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் பிச்சஸில். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான பிச்சு, அடிப்படி பிச்சும் இருக்காது. ஒரு 170 180 பிச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 to 200 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா ஒரு 150 to 170 அடிப்பாங்க. இதுதான் நடக்கும். இன்கேஸ் ஒரு பும்ராவோட ஒரு ப்ரீத்திங் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 130 அவங்க சுடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான். வேறு யாரையா விட்டுட்டோமா இன்றைக்கி மேட்ச்சில் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து அவர் நல்லா விளாண்டாரு. போன மேட்ச் கூட 49 அடித்தார். ஸோ திரும்பவும் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் நம்ம பார்த்தா அதே மாதிரி இந்தியன் ஃபேன்ஸ் தான் வந்து எல்லாரையும் ஒரே மேட்ச்சில் வந்து ஓட்டி தள்ளாங்க. அது மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அதுக்காக அவர் வந்து ஒரு விளாட தெரியாத மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. வந்து நீ எல்லாம் ஒரு ஆளாடா, உன்னோட நானும் அடி பண்ண, அது மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், இல்லை அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். மற்றபடி வந்து என்னடா இவன் வந்துட்டான்டா, இவன்லாம் எவன்டா டீமில் இருந்தான் அப்படி எல்லாருமே அவங்க டீமுக்குள்ளே வந்து யாரையும் சும்மா வந்து நீ தெருவில் விளாண்டுட்டு இருக்கணும் போட்டு டீமில் எடுக்க போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரு பல டொமஸ்டிக் சர்க்கியூட்ஸ் ஆடி, ஐபிஎல் ஆடி, நிறையா ஒரு பல செக்ஸ்க்கு அப்புறம் தான் வர்றாங்க. சாம்சன் எடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் போயிட்டு சாம்சனோட இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். நான் சாம்சனுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. நான் அதை தான் தெரிஞ்சு, நான் எந்த ஒரு இந்தியன் பிளேயருக்கும் அகேன்ஸ்டாக நான் பேச மாட்டேன். பட் சாம்சனோட இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க. அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் சொல்லுங்கள். கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக கிடையாது. ஐபிஎல்ல கூட சாம்சன் கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. நீங்கள் அது ரெகுலராக மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு மேட்ச் அடிப்பார், அடுத்து 4வது மேட்ச் அடிப்பார், அது 7வது மேட்ச் அடிப்பார், அடுத்து 8வது மேட்ச் அடிப்பார், அடுத்து 12வது மேட்ச் அடிப்பார். அந்த மாதிரி தான் அடிப்பார். ஏதாவது அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி கிடையாது. துபாய் கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னா துபாய் கிட்ட லாஸ்ட் 7 மேட்ச் நான் ஒத்துக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் கன்சிஸ்டன்சி இல்லை, ஃபார்மே இல்லை. அந்த இதுக்கு மேலே அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக ஆனார். அதுதான் அவருக்கு ஒரு டீமில் ஒரு பிளேயர்ஸை உருவாக்கி கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் கூட ஒரு 50 மாதிரி ஏதோ அடித்தார். அப்புறம் ஐபிஎல்ல பல 50கள் அடித்தார், பல குவிக் ஃபயர் நாக்ஸ் அடித்தார். ஸோ அதுதான் அவருக்கு டீமில் ஒரு பிளேஸ் ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரே ஒரு ரொம்ப அன்ஃபேராக இப்போ இருக்கிறது வந்து ஜெய்ஸ்வால் ப்ளஸ் குல்தீப் 2 பேருமே ஜென்ரேஷனல் டேலண்ட், ரொம்ப பயங்கரமான டேலண்டட் கைஸ் அவங்கள. ஆனால் அவங்கள உட்கார வச்சுருக்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, சூழ்நிலைகள் காரணம் அவங்கள உட்கார வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா. இந்தியா வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா 75 கூட கிடையாது. இந்தியா 80, ஆப்கானிஸ்தான் 20. இதுதான் என்னோட வின்னிங் பர்சன்டேஜ். அன்லஸ் அன்டில் ஒரு ரஷித் கான் ஒரு 5 ஓவர் எடுத்தால் தவிர மாறாது. என் பேட்ஸ்மேன்லாம் இவங்க எப்படியாச்சும் நிப்பாட்டுறாங்க. எவ்வளோதான் அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கர ஸ்டார்ட் 5 ஓவருக்கு 65 ரன்னு கூட அடிக்கட்டும், ஆனால் இவங்க நிப்பாட்டுறாங்க நம்மளுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரஷித் கான் ஃபசல் ஃபரிக்கு வந்து ஒரு பெரிய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஆப்கானிஸ்தான் வின் பண்ண முடியாது. ஸோ இதுதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.